ஆனால் விருச்சிக இலக்கணம் அடுத்து. இந்த விருச்சிக இலக்கணம் செவ்வாயா? ஆனால் இந்த விருச்சிக இலக்கணம் காலபுருஷனுக்கு 5 4 8 8. ஆனால் 8ஆம் இடத்த நம்ம என்ன சொல்கிறோம்? ரகசியம். இந்த விருச்சிக இலக்கணக்காரங்க எப்படின்னா தனக்குள்ள ரகசியத்தை வச்சுட்டு பல பேரை அறுத்துருவாங்க, சிறப்பாக செஞ்சுருவாங்க. ஆனால் அவங்க தான் ஒரு நாளைக்கு மொத்தமாக போய் ஏமாறுவாங்க. புரியுதுங்களா? நான் ரொம்ப புத்திசாலி, நான் ரொம்ப திறமையானவன், நான் திறமைசாலி அப்படின்னு நினைக்கிற எல்லா விருச்சிக இலக்கணத்துக்கு ஒன்று சொல்கிறேன், மொத்தமாக ஒரு நாள் மெடிக்கல் கர்மா உங்களை தாக்கும். கண்டிப்பாக சொல்கிறேன். விருச்சிக இலக்கணம் நல்லா யோசித்து விருச்சிக இலக்கணத்துக்காரங்க எல்லாரையும் பாருங்கள். அவங்களுடைய 42 வயசுக்கு அப்புறமேலு மெடிக்கல் 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 கர்மா கிளியரிங். இது யாரான வேணா இருக்கட்டும். ஐயா ஒன்றும் இல்லை, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி விருச்சிக இலக்கணத்தில் இருக்கவங்கள போய் பாருங்கள். இப்போ அவங்க மெடிக்கல் மாத்திரை இல்லாமல் அவங்களால வாழ முடியாது. நான் இப்போன்னு சொல்லலை, ஒரு ஆராய்ச்சியில் தான் சொல்கிறேன். அப்போ இவங்க என்ன பண்ணிக்கலாம்? செவ்வாயில் அந்த இடத்துல நான் என்ன சொன்னேன், முதல்ல நோயாளிகளுக்கு ஹெல்ப் பண்ண சொன்னேன்னா, ஆனால் இங்கே நோயாளிக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாது, காவல்துறையினருக்கு தான் உதவி செய்யணும். காவல்துறையினருக்கு தான் இந்த விருச்சிக இலக்கணம் ஹெல்ப் பண்ணணும். அப்படி ஹெல்ப் பண்ணும்போது தான் உன் மேலே வம்பு வழக்கு பிரச்சனை இது எதுவுமே வராது. ஆனால் எப்போவுமே வராமையே இருந்துச்சு அப்படின்னா அதுவே பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து விற்றுரும். புரியுதுங்களா? அப்போ என்ன பண்ணணும்? விருச்சிக இலக்கணக்காரங்க காவல்துறை நண்பர்களுக்கு அல்ல இராணுவத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு, நாட்டு மக்களுக்கு சர்வீஸ் செய்யக்கூடியவர்களுக்கு உதவி செஞ்சால் கண்டிப்பாக விருச்சிக இலக்கணம் மூலியமாக எந்த பிரச்சனையும் வராது. நரேந்திர மோடிஜி இராணுவத்துக்கு முக்கியத்துவம் தராரா? அவர் விருச்சிக இலக்கணம், அவர் விருச்சிக இலக்கணம், அதனால தான் இராணுவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறார். இது எல்லாமே கிரகங்களுடைய கிரகம் இயங்காமல் இவங்க இயங்க முடியாது. புரியுதுங்களா? கிரகம் ஏக்கும், ஒருவரை கிரகம்தான் ஏக்கும். யார் பெஸ்ட்டு ஃபாலோவர்ஸ்னு நினைக்கிறீங்க? ஜோதிட தளபதி யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுற நீங்கள் பெஸ்ட்டு ஃபாலோவர் கிடையாது. அதில் சொல்லக்கூடிய 9 கிரகத்தை யார் ஒருத்தர் பெஸ்ட்டாக ஃபாலோ பண்ணுறீங்களோ அவங்க தாங்க பெஸ்ட்டு ஃபாலோவரு.